குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸோட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஒருத்தர் நமக்கு ரிசல்ட்டோட லிங்க் வந்து நம்ம கீழே கொடுத்துருக்கேன். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பை பாருங்க. ஓகே, நம்ம டெலகிராம் குரூப்ல இந்த மாதிரி போட்டிருக்கோம். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, நீங்க டைரக்டா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஓகேங்களா? இங்க வந்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் இந்த கேட்ச் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரும்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி வரும். இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பேப்பர் ஒன்ல எவ்வளோ மார்க் ரெஜிஸ்டர் நம்பர், பேப்பர் ஒன்ல எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, பேப்பர் டூவில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, கம்யூனல் கேட்டகரி, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ஓவரால் ரேங்க் என்ன வருது, கம்யூனல் ரேங்க் என்ன வருதுன்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் சில பேருக்கு வந்து ரிசல்ட் வராமல் வந்திருக்கு. ஓகேங்களா? அவங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல, நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வந்து இங்க பாருங்க. தேங்க்யூ. Though I was expecting better marks than this, I am now satisfied preparing for my Group 1. Vidagal Study Center has groomed my mains preparation. Each test, each and every inputs given by you and our faculties made by paper complete. Forever grateful, sir. Thank you. சரி, ஓகே. இதை பற்றி நம்ம அதுக்கு அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரிசல்ட் வந்தவங்க எல்லாருமே வந்து உங்களோட உங்களுக்கு அந்த லிஸ்ட்டில் வந்தவங்க எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்கள் என்ன ரேங்க் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ கேட்டகரியில் வந்தால் கிடைக்கும் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த ப்ரொசீஜர் என்னென்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே வந்து அபி மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க, இங்கே சரண்யா மேடம் அனுப்பிச்சிருந்தாங்க. ஓகே, இவங்க வந்து பேப்பர் 1ல் 69, பேப்பர் 2ல் 158.25. இவங்க எம்பிசி ஃபீமேல். இவங்களை கம்யூனல் ரேங்க் வந்து 274, ஓவரால் ரேங்க் 1067. அங்கே போஸ்ட் எலிஜிபிலிட்டி வந்து லிஸ்ட் 1. இந்த லிஸ்ட் 1ல் செலக்ட் ஆயிருக்காங்களா, லிஸ்ட் 2ல் செலக்ட் ஆயிருக்காங்கன்றது அவங்களே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? இது மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? எந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ ரேங்க் வரலும் கிடைக்கும் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் என்னென்னலாம் அடுத்த ப்ரொசீஜருக்கு என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எழுதி அவங்கள அந்த 15,000 லிஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் வந்து ரிசல்ட் பேஜ் வந்து லோட் ஆக மாட்டேங்குது டிஎன்பிஎஸ்சி இதுக்குள்ளே போயிட்டு வந்தால். ஓகேங்களா? சர்வர் கொஞ்சம் பிஸியாக இருக்கும், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம லிங்க் ஷேர் பண்ணியிருக்க பாருங்கள் குரூப்பில். அண்ட் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டைரெக்டாக வந்து ரிசல்ட் பேஜுக்கு போகும். ஓகேங்களா? அங்கே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் இதை போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அதை வச்சு நம்ம இதை பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் என்ன பண்ணணும், எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் கிடைக்கும் என்னன்றன்னு பார்ப்போம், டீட்டெயிலில் பார்ப்போம். பதறாதீங்க. ஓகேங்களா? கிடைச்சவங்களுக்கு வாழ்த்துக்கள், கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நமக்கு அடுத்து நம்ம குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் உடனே அடுத்த மே மாதம் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதில் என்ன தவறு பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்த்துட்டு பேப்பர் வாங்கி பார்த்துட்டு நம்ம சரி பண்ணிவிட்டு இது பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்ல. சரிங்களா? குரூப் 4 அண்ட் குரூப் 2 அடுத்தடுத்து இருக்கிறதால நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.